ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் வந்து பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கொட்டிக்கலாம். 100 கிராம் உளுத்தம்பருப்பு பொன்னிறமும் ஆயிடுச்சு. இப்போ வறுத்ததை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு, சீரகம், புளி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின உடனே, முக்கால்வாசி வதங்கின உடனே நம்ம பீர்க்கங்காவுடைய தோலை எடுத்து அது கூட சேர்த்துக்கணும். பீர்க்கங்காய் தோல் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ வந்து அது ஆற வச்சு மிக்சியில் பெருங்காயத்தூள், உப்பு 1 ஸ்பூன். பீர்க்கங்காயெல்லாம் நல்லா ஆறி போச்சு. ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சுட சுட ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இது மேலே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். தாளிக்க வேண்டியதில்லை, அப்படியே எண்ணெய். சுட சுட ஆனியன் தோசைக்கு இந்த பீர்க்கங்காய் துவையல், இந்த ஆனியன் தோசைக்கு இந்த சட்னியை நல்லா குழைச்சி நிறைய எடுத்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.